ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 90 அவுட் ஆஃப் 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய 2 மார்க்கு அண்ட் 4 மார்க்கு அண்ட் 6 மார்க் கொஸ்டின், இது போக பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ போர்ஷன் ரெடியூஸ் பண்ணி மொத்தமே 6 யூனிட் தான் இருக்குது. ஸோ குவார்டர்லி கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு வந்து 3 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து 4 இயலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் உங்க ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்க 3 or 4 and 3 யூனிட்னா 3 யூனிட் வரைக்கும் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. 4 யூனிட்னா 4 யூனிட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணனால வீடியோ அப்லோட் பண்ணலையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். இன்னைக்கு கூட பார்த்தேன் ஆல்மோஸ்ட் கவுண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க டேஸ்லாம். 11 days ஆச்சு 11th வீடியோ பண்ணி ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10th and 12th நிறைய வீடியோஸ் மேக் பண்ணதில்லை. அந்த 11th மேக் பண்ணாமல் இல்லை, எல்லாம் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இனிமே அப்லோட் பண்றேன். சோ டோன்ட் வரி அபௌட் எனிதிங். ஃபர்ஸ்ட் இயல் 1ல இலக்கண தேர்ச்சிக்கோள். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चन நம்பர் 2ல இருந்து 5 வரைக்குமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து ஷுவரா ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. சோ விச் இஸ் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனையவையாவை அண்ட் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனையவையாவை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குக விவரிக்க. இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷுவரா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது நம்மை அளப்போம். ஸோ இதுல வந்து பலவுள் தெரிக. பலவுள் தெரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆல் யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் சிலபஸ் உள்ளது. ஏன்னா வந்து பலவுள் தெரிக வந்து ஆப்ஷன்லாம் விட முடியாது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு இப்போ புக் வேற மாத்திருக்காங்க, புதுசாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவினால பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதவ் பார்வையை குறிப்பிடுக. இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதவ் பார்வையை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் குவார்டர்லி எக்ஸாம் ரெண்டுக்குமே. பட் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராபப்ளி வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. லைக் நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்தெழுதுக. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறுவினா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினும். சிறுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் தமிழ் என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினே எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். என்னது நீங்க சோ இந்த 3 கொஸ்டின் சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார், என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று ஆகிய மொழி பற்றினை பற்றி விவரிக்க. அண்ட் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவுல ஒரு நெடுவினா வந்து ஷுவரா இந்த யூனிட்ல இருந்து வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வரும். ஸோ அதனால வந்து நீங்க எல்லாத்தையுமே பார்க்கணும். பட் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா ரிப்பீட்டடா கேட்கறது வந்து சிம்பனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகள் நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்துரைக்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. வெரி இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. ஓகே. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழாக்கம் தருக வந்து கேட்பாங்க. தமிழாக்கம் தருக எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. சோ த பென் இஸ் மைட்டர் தென் தி ஸ்குவாட். அடுத்தது வந்து வின்னர் டோன்ட் டூ டிஃபரண்ட் திங், தே டூ திங்ஸ் டிஃபரண்ட்லி. எ பிக்சர் இஸ் வர்த் 1000 words. Work will you work and play will you play. Knowledge rules the world. So these are very important. Translation and பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் கேட்பாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். ஸோ இது வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டது வந்து இந்த கொஷினு இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்டது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை.
இது எதுவும் தேவையில்ல. கலைச்சொற்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இலக்கணத்தில் கேட்கக்கூடிய 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. எஸ்தெட்டிக்ஸ், ஜேர்னலிஸ்ட், ஆர்ட் கிரிட்டிக், புக் ரிவ்யூ, மைக்ரேஷன், ஃபிலாசபர், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த இயல் 2ல் இலக்கண தேர்ச்சிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். புணர்ச்சி விதி தந்து விளக்குக. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஷுவராக புணர்ச்சி விதியில் கேட்பாங்க. புலனறிவு, வில்லொடிந்தது, வழி இல்லை, திரைப்படம், ஸோ அடுத்தது ஞாயிற்று செலவு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தாண்டி வர கொஷின்ஸ் எதுவும் இருக்கானா? இல்லை. அடுத்தது நம்மை இழப்போம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். ஸோ அதை பற்றின கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டின் மாநில மரம் எது விளக்குக, அப்படி இல்லாட்டி தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக, அந்த மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 500 குறிப்பு வரைக. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அலர்ந்து பகுபத உறுப்பு இலக்கணம் தருக, அந்த கொஷின். இது 3 பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா உழுவோர் கொள்வது இந்த தொடரோட பொருள் பார்த்துங்க. பட் இந்த 3 கொஷின் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கறது. ஐ மீன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதனால இது 3 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை குறிப்பிடுக. ஸோ இது வந்து பழைய புக்லையும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக மிக மிக முக்கியமான ஒரு வினா. இடம் சுட்டி தமிழை பொறுத்தளவுல உங்களுக்கு செய்யுள்ள இருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப் மொத்தமே 4 கொஸ்டின் தான் இருக்கும். நான் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். 4ல இருந்தே ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ நோட் தட். அண்ட் நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். யானை டாக்டர் கதை இது முன்னாடியே இருந்தது தான். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சு உரை. ஸோ இது 2ம் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு புக்குக்கு பின்னாடி வந்து வினாக்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ மயங்கொலி சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஸோ மயங்கொலி சொற்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் இந்த உலை அதிகமாக கேட்குற ஒரு கொஷின். அடுத்து கலை இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற இதில் எதுவும் இருக்கா? இல்லை, கலை சொற்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுத்து திருக்குறளை பொறுத்தளவில் அணியை பொறுத்தளவில் வேற்றுமை அணி, உவமை அணி, சொல் பின்வரு நிலை அணி. இதுல வந்து வேற்றுமை அணி, உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, இந்த 3 அணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அணி. உங்களுக்கு டைரக்டா அணியையும் கேட்கலாம், இல்லாட்டி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, அந்த மாதிரி லைக் குறள் கொடுத்துட்டு அதுல இருந்து இவ்வணி குறளில் பயின்று வந்துள்ள அணியை எடுத்து எழுதி விளக்குக, அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில குருவினா திருக்குறள்ல பார்த்தீங்க அப்படின்னா இது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார்? ஸோ இந்த 2 கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா தீயினால் சுட்ட புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் ஏன் கூறுகிறார், அது வந்து பார்த்துக்கோங்க. சாரி, மைக் கட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு, அந்த குரட்பால உள்ள அணி வந்து பார்த்துக்கோங்க. விரும்பியதை அடைவது எப்படி, குரல் வழி விளக்குங்க, அந்த கொஷின். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து மரக அதில் உள்ள அந்த குரல் வந்து அணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நெடுவினாவை பொறுத்தளவு வந்து அடக்கமுடைமை தான் உங்களுக்கு வந்து ஷுவராக கேட்குறாங்க. ஸோ அதனால் அடக்கமுடைமை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இந்த யூனிட். ஸோ அடுத்தது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண திருச்சிக்கோள் தேவையில்லை. அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பலவுள் தெரிவிக்க குருவினாவை பொறுத்தளவில் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, அந்த கொஷினு. காவடி சிந்து என்பது யாது, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா சிறுவினாவை பொறுத்தளவில் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது கழுகுமலை தளத்தின் சிறப்பாக காவடி சிந்து கொண்டு விளக்குக. ஸோ இது 2ம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது புதுசாக வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கொஷின். ஸோ கேட்க ப்ராபப்ளி வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து காவடி சிந்து ஒரு வள்ளிநடை பாடல், அடுத்து வாடிவாசல், இது 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த 2 கொஷினுமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது புக்குக்கு முன்னாடி இந்த வல்லினமிகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழாக்கம் தருக எப்போ போல தான். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. வேறு இது கட்டுரையெல்லாம் தேவையில்லை. வேறு அவ்வளோதான். இது கலைச்சொற்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த யூனிட்டில். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். வேறு எதுவும் இருக்கா அடுத்த யூனிட்டு?
உங்களுக்கு இந்த யூனிட் இருக்குல்ல, ஸோ இதில் பாருங்கள் 4th யூனிட் உங்களுக்கு 3rd யூனிட் தான், பட் 4th யூனிட்டில் பார்த்துக்கோங்க. பூவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுதல், அப்புறம் கருங்கல் புணர்ச்சி விதி கூறுக, கற்றேன் என்பை கற்ற என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்புரைக. ஸோ அது மட்டும்தான். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கல்வியால் நீ அடைந்த சமணப்பள்ளி பெண் கல்வி, அப்புறம் இது கல்வியால் நீ அடைந்த சிறப்புகள் பற்றி 10 வரிகளில் எடுத்திருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மார்க் பண்ண விட்டுட்டேன், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சிறுவினால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெடுவினால பார்த்திங்க அப்படின்னா பகுத்து கல்வி, சமண கல்வி, மரபுவழி கல்வி முறைகளில் தமிழர்களால் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும்தான், இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இதை தாண்டி இந்த யூனிட்டில் பின்னாடி வந்து கலை சொற்கள், ஸோ அதுதான் இருக்கும். அப்புறம் நயம் பாராட்டுதல் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். ஹியர் ஆஃப்டர் 11th ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோஸ் வந்து ஐ வில் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஐ திங்க் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் நான் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐ வில் அப்லோட் as soon as possible. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் திங்ஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். அண்ட் அணியை பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்னது தான், பெருதுமொழிதல் அணி, சொற்பொருள் அங்கே ஓமை சொல்லியிருப்பேன். இங்கே உருவக அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது மருத்துவத்தின் பரவலாக குரல் கூறுவனையாவை, இது படைக்கு பாதுகாப்பாக இருப்பனையாவை, அது பார்த்துக்கோங்க. எப்போது மருந்து தேவையில்லை, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஷின் அதில் வந்து உள்ள அணி, அது பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான். அடுத்தது இதில் வந்து மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியது குறித்து திருக்குறள் கூறும் கருத்துக்கள். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025க்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.